மூணாரிக்கா நகரில் தேவிகுளம் எம்எல்ஏ நடத்திய வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் ஒருதலைபட்சமாக நடத்தப்பட்டதாக மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் நெல்சன் கூறியுள்ளார். சிபிஎம் உறுப்பினர்களை மட்டும் அழைத்து கூட்டம் நடத்தியதாக நெல்சன் புகார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் மரியாதைக்குரிய எம்எல்ஏ தலைமையில் 7ஆம் வார்டிலையும் மூணாறு காலனியில் 9ஆம் வார்டிலையும் மரியாதைக்குரிய தெய்வத்தினுடைய எம்எல்ஏ தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி காலனிகளுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பெயரில் 1 கோடி ரூபா அரசாங்கம் அனுபவிச்சிருக்கு. அந்த 1 கோடி ரூபாயை காலனியை கேந்திரிச்சு என்னெல்லாம் வளர்ச்சி திட்டம் செய்ய முடியுமோ அதே மாதிரி ஹவுஸ் மெயின்டெனன்ஸு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள வீடு மெயின்டெனன்ஸு, அதுமாதிரி ரோடு, ட்ரைனேஜ், வீடினுடைய சம்ரட்சணை பற்றி இதெல்லாம் செய்வதற்கு வேண்டி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. ஆனால் நேற்றைய தினத்தில் சிபிஎம்னுடைய ஆளுகளை மட்டும் எம்ஆர் ஸ்கூலில் வர வச்சு அதில் எஸ்சி ஆஃபீஸர் அடக்கம், மரியாதைக்குரிய எம்எல்ஏ அடக்கம், அந்த வார்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி சார்ந்த மெம்பரும் பிளாக் மெம்பரும் சிபிஎம்னுடைய ஆளுகளை மட்டும் தலைவர்களை மாத்திரம் அதில் உள்படுத்தி கொண்டு இவங்க காரியம் நடத்தி போகிறாங்க. அது சரியில்லாத ஒரு இடபாடு. ஏன்னா சர்க்கார் கொடுக்கக்கூடிய ஒரு பദ്ധதியை டாக்டர் அம்பேத்கருடைய பெயரில் 1 கோடி ரூபா அனுமதிச்சிருக்கு. அது எம்எல்ஏவோட தலைமையில் நடக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக இருக்கணும், அது எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய ரீதியில் இருக்கணும். இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை 7ஆம் வார்டிலையும் சரி 9ஆம் வார்டிலையும் 2 வார்டிலையும் சிபிஎம்னுடைய ஆளுகளை மட்டும் கூப்பிட்டு வச்சு கமிட்டி நடத்தி ஒரு பார்ட்டி கமிட்டி மாதிரி நடத்தியாக்கும் இதை கொண்டு போயிருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பദ്ധதி எல்லா மக்களுக்கும், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய காலனிகளுக்கு ஒதுக்கிய இந்த பദ്ധதி எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும். அதுக்கு வேண்டி எஸ்சி ஆஃபீஸர் வழியாகவும் இந்த ஃபண்டு விதரணம் செய்கிறாங்க. அதனுடைய இம்ப்ளிமெண்ட் ஆஃபீஸர் வந்து தேவகுளம் பிளாக் பஞ்சாயத்து கீழே இருக்கக்கூடிய எஸ்சி டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு. அப்போ அதனால எஸ்சி ஆஃபீஸரும் நேற்றுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சாஹச்சரியத்தில் எல்லா பொதுமக்களையும் கூப்பிட்டு ஒரு பദ്ധதி நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்ட பார்ட்டி தலைவர்களை மாத்திரம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி பரிபாடி மாதிரி இதை நடத்தி கொண்டு போறதை வன்மையாக காங்கிரஸ் பார்ட்டி கண்டிக்கிறது. ஒரு ஜனப்பிரதி என்ற முறையில எல்லா மக்களுக்கும் பொது சேவை செய்யக்கூடிய ஆளுகள் இந்த மாதிரி பார்ட்டி பார்த்து வேலை செய்வது சரியாக உள்ள நடவடிக்கை அல்லன்னு இந்த நேரத்தில் கண்டித்துக் கொள்கிறேன்.